Good morning students, welcome to maths class. நாம் இன்னைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த சம்மில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸைஸ் 4.2ல் அந்த ஃபில்லப்ஸுக்கு அடுத்த சம்மு செகண்ட் சம். If selling an article for rupees 820 causes 10% loss on the selling price, find the cost price. அதாவது ஒரு ஆர்டிக்கலை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா 820 ருபீஸ் சேல்ஸ் பண்ணும்போது அவருக்கு 10% வந்து லாஸ் ஆகுது. இப்போ அந்த ஆர்டிக்கலை விற்கும்போது அவருக்கு வந்து 10% லாஸ் ஆகுது. ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ். அப்போது அந்த ஆர்டிக்கலோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன? இது வந்து செல்லிங் ப்ரைஸ். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கிள் எவ்வளவு? 820 ருபீஸ். சரியா? இதில் அவருக்கு லாஸ் எவ்வளோ ஆகுது? லாஸ் ஈக்குவல் டு 10%. அப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா சிபி காஸ்ட் ப்ரைஸ் என்ன கேட்குறாங்க. சிபிக்கு ஃபார்முலா என்ன? லாஸ் வரும்போது 100 டிவைடட் பை 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் இன்ட்டு எஸ்பி. சரியா? இப்போ அப்படியே அப்ளை பண்ணுங்கள். 100 divided by 100 minus loss percentage எவ்வளோமா? 10%. இப்போ பர்சன்டேஜ் போடக்கூடாது, 10 மட்டும் போடணும். இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? 820 ருபீஸ். இப்போ அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். 100 divided by 100 minus 10 90 இன்ட்டு 820. இப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபை பண்ண முடியலான்னு பார்க்கணும். 100 டிவைடட் பை 9 இன்ட்டு 820. இப்போ இது 3 டேபிளில் வராது, 9 டேபிளையும் அடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? அப்படியே மல்டிப்ளை பண்ணிவிடு. 820 100 மல்டிப்ளை பண்ணோம்னா 2 zeros அப்படியே சேர்த்துக்க. 82,000 டிவைடட் பை 9. இப்போ டிவைட் பண்ணுங்கள். ஜீரோ கேன்சல் பண்ணியிருக்கோமா? ஒரு ஜீரோ இதாகிடும். இப்போ 8200. 8200 9ஆல் டிவைட் பண்ணு. 9 9s are 81, பேலன்ஸ் 1, ஒரு ஜீரோ இருக்கு. 19 is 9, பேலன்ஸ் 1, ஒரு ஜீரோ இறக்கணும்னா 19 is 9, பேலன்ஸ் 1. பாயிண்ட் வச்சு ஒரு ஜீரோ சேர்த்தோம்னா 1 9s are 9. இப்படியே போயிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? 911 ருபீஸ் 911 ருபீஸ் 11 பைசே. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னா அந்த ஆர்டிக்கலுக்கு 911 ருபீஸ் 11 பைசே. இது செகண்ட் சம். நெக்ஸ்ட் தேர்ட் சம். இஃப் த ப்ராஃபிட் earned on selling an article for rupees 810 is the same as loss on selling it for rupees 530. அதாவது ஒரு ஆர்டிக்கலை விற்கும்போது என்ன கிடைக்குதுன்னா ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது. இப்போ 810 ருபீஸ்க்கு வந்து விற்கும்போது அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. அதே மாதிரி அந்த ஆர்டிக்கலை 530 ருபீஸுக்கு வந்து சேல்ஸ் பண்ணும்போது அவருக்கு லாஸ் கிடைக்குது. ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல். அதாவது ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, அந்த ஆர்டிக்கலை 810 ருபீஸுக்கு சேல்ஸ் பண்ணும்போது ப்ராஃபிட்டும், அதே ஆர்டிக்கலை 530 ருபீஸுக்கு விற்கும்போது லாஸும் கிடைச்சா காஸ்ட் ப்ரைஸ் என்ன? அந்த ஆர்டிக்கலோட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இப்போ இந்த மாதிரி சம்மில் என்ன பண்ணோம்னா லெட் தி காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அந்த ஆர்டிக்கல் எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாங்க? செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் தி ஆர்டிக்கல் ருபீஸ் 810 ருபீஸுக்கு விற்கும்போது ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குது? ப்ராஃபிட் ஈக்குவல் டு 810 மைனஸ் எக்ஸ். 810லேருந்து அந்த காஸ்ட் ப்ரைஸை கழிச்சிட்டோம்னா வர்றதை என்னது? ப்ராஃபிட். இதே இது அந்த ஆர்டிக்கலை செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் தி ஆர்டிக்கல் 530 ருபீஸுக்கு சேல்ஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குது? லாஸ் ஆகுது. அப்போ லாஸ் ஈக்குவல் டு ருபீஸ் எக்ஸ் மைனஸ் 530.
லாஸ்க்கு ஃபார்முலா என்ன? சிபி மைனஸ் எஸ்பி. சிபி வந்து இங்கே எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். எக்ஸ் மைனஸ் 530. ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். புரியுதா? ஃபஸ்ட் இதை வந்து எழுதிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்? ப்ராஃபிட்டும் லாஸும் சேமாக கிடைக்குதுங்கிறாங்க. கிவன் ப்ராஃபிட் ஈக்குவல் டு லாஸ். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சரி, காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ப்ராஃபிட் எவ்வளவு? 810 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு லாஸ் எவ்வளவு? எக்ஸ் மைனஸ் 530 ருபீஸ். இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வா. 810 ப்ளஸ் 530 ஈக்குவல் டு எக்ஸ். இந்த மைனஸ் எக்ஸ் வந்துச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ். 810 ப்ளஸ் 530 ஆட் பண்ணால் எவ்வளவு? 1340 ஈக்குவல் டு 2x. நமக்கு வேண்டியது காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்னவா இருக்குது? இங்கே எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போது எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த 2 என்ன பண்ணணும்? ட்ரான்ஸ்போஸ் பண்ணால் டிவைடில் வந்துடும். 1340 divided by 2. 1 2 is 2, 6 2s are 12, balance 1, 7 2s are 14, 0. அப்போது காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளவு? 630 ருபீஸ். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் தி article equal to rupees 670. இப்போ அந்த 670 ருபீஸுக்கு காஸ்ட் ப்ரைஸில் நாம் சேல்ஸ் பண்ணும்போது 810 ருபீஸுக்கு ப்ராஃபிட்டில் வைக்கும்போதும் 530 ருபீஸ் வைக்கும்போதும் லாஸும் சேமாக கிடைக்குது.